and welcome to Offside கூட்டம் for yet another video மக்களே. நம்ம வந்து லெவான்டே கூட 3-0 அப்படின்னு ஜெயிச்சு ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்கோம். லாலிகா டேபிளில் வந்து பேக் டு டாப் ஆஃப் த டேபிள். இதுக்காடா இவ்வளோ வாய் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் லாலிகா டைட்டில் ரேஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட வந்து பிரணவ் ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் பிரணவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராகவ், நீ எப்படி இருக்க? ஆல் குட். அப்படியே வந்து நம்ம மேட்ச் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஷவுட் அவுட். இந்த சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து இப்போது நம்ம இது நாக் அவுட் ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அதில் வந்து போடோ கிளிமெட் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டு இன்டர் மிலானை வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் தேர், என்ன சொல்கிறது, நாட் தேர் ஒன்லி பிக் டீம் வின் இந்த சீசன். மேன் சிட்டி போட்டு அடித்தாங்க, அப்புறம் அத்லட்டிகோ மேட்ரிட் போட்டு அடித்தாங்க. அண்ட் நவ் இன்டர் மிலானை வந்து பீட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16க்கு வந்துட்டாங்க. ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அது ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங், நம்ம பிஎஸ்ஜியா நியூ காசலாங்கிறது வந்து மேட்ச் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 ஆப்போனன்ட்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். பட் இப்போ கம்மிங் பேக் டு லாலிகா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது ஒரு மச் நீடட் விக்ட்ரி. 3-0 க்ளீன் ஷீட்டோட வின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வந்து நம்ம செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா? குட் பேட் அக்லி. ஓகே, நீங்கள் ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பேசிகிட்டு இருந்தோம், குட் பேட் அக்லிக்கும் மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு. அதை வச்சு நம்ம வீடியோ ஆரம்பிப்போம். நான் அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். போடோ கிளிம்ட் பற்றி ஒரு லைன் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஒரு இது படத்தில் வரும்ல, யாரோ 10 பேர் அடிச்சு ரவுடி ஆனவன் இல்லடா, அடிச்சு 10 பேர் ரவுடி தான்டா. அந்த மாதிரி லீக் ஆடவே மாட்டேங்கிறாங்க. லீக் வந்து ஸ்னோன்ட்டு மூடி வச்சிட்டாங்க வின்டர் பிரேக்குன்ட்டு. ஆடுறது பூரா சாம்பியன்ஸ் லீக் டீம் தான். டாட்முண்டில் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டாட்முண்ட், மேன் சிட்டி, அத்லெட்டிகோ மேட்ரிட், இன்டர் ஓவர் 2 legs. இதுதான் அவங்க வந்து கடைசி ஆடி இருக்கிற டீம்ஸ். இல்ல டாட்முண்ட் கூட மட்டும் டிரா பண்ணாங்க, மீதி எல்லா டீமையும் பீட் பண்ணிருக்காங்க. என்னால் நம்ப முடிய மாட்டேங்குது. ஹைலைட்ஸ் போட்டு விட்டு பார்த்தா அழகா அப்படியே ஒரு காம்பேக்ட் 4-4-2ல உட்காந்துட்டு டிஃபென்சிவா நல்ல ஸ்ட்ரக்சரலி சவுண்டா வந்துட்டு ஒன் டச் பாசிங்ல போறாங்க முன்னாடி. அந்த நேத்திக்கு அடிச்ச செகண்ட் கோல் 1-2 ஒரு கிராஸ் கோல், அவ்வளவுதான். பா, இந்த இந்த நிறைய படிச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி 2004 போர்ட்டோலாம் நம்ம பார்த்தது இல்ல மொரினியோ கீழ. 2 வயசு 1 வயசு 3 வயசு எனக்கு அப்போ அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. ஆனா படிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி. நான் என்னுடைய மெமரியில வந்து அந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபேரி டெய்ல் ரன் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ எனக்கு வந்து நான் ஆக்சுவலாவே போடோ கிளிம்ட்டுக்கு போய் ரூட் பண்ணலாமா, கொஞ்ச நாள் பார்சிலோனா விட்டு போய் போடோ கிளிம்ட்டுக்கு ரூட் பண்ணலாமா அப்படின்னு நான் சத்தியமாவே யோசிச்சுட்டு இருக்கேன். யா, பட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் ஆஃப் லேட் ரீசெண்டானா ஒன்லி டீம் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் 2019 அயாக்ஸ். அந்த ரியல் மேட்ரிட் கூட அவங்க பீட் பண்ணதெல்லாம் வந்து பிரில்லியன்ட். பட் யா, நீங்க சொன்ன மாதிரி அந்த அயாக்ஸ் டீம்ல வந்து they had an aura. அயாக்ஸ் டீம் they had some of the best talent in football at that point, who இப்போ வந்து most of them are genuine superstars நிறைய டீம்ஸ்ல. அதனால இது வந்து யார் பிளேயர்ஸ் பேர்லாம் கூட தெரிய மாட்டேங்குது. பாதி எனக்கு போடோ டீம்ல முக்காசி பேர் தெரியாது. ஐ திங்க் மேபி ஐ நோ 1 or 2 players, அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் குவைட் ரிமார்க்கபிள். அது நிறைய ஏதோ ஒரு I've heard that there's a controversy going on, artificial pitchல ஆடுறாங்க, அது வந்து it's not fair to the other teams அப்படின்னு. பட் சான் சிரோல போய் இன்டர் அடிக்கிறானுங்கன்னா அவங்க பெரிய கொம்பனுங்க தான். அதனால வந்து நேர்மையான கொம்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போனோம். இன்டர் மிலான் ஒரு ஏஐ வீடியோ ஒன்னு எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, ஆர்டிக் கமிங் டு தி ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டு. ஏண்டா தோக்க போற கேமுக்கு எதுக்குடா இவ்வளவு சீன்? அப்புறம் இவங்க யாரோ வேற யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க, we took your revenge for last year semi-final அப்படின்னு எவ்வளோ ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா போடோ வந்து ஐ திங்க் இட் வாஸ் either between போடோ playing இன்டர், பென்ஃபிகா playing மேட்ரிட், or the other way around. பென்ஃபிகா கூட played இன்டர் and போடோ கூட played மேட்ரிட். போடோ மேட்ரிட் வெண்ட் லெக்ல ஆடிருந்தா மேட்ரிட்டையும் அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, based on how they are playing and how Madrid are playing. நான் வந்து பயாஸ்ல எல்லாம் சொல்ல, சத்தியமாவே வந்து போடோ வந்து அந்த ஸ்டைல் சூட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் யா, எனிவேஸ் நம்ம வந்து பார்சிலோனா கேமுக்கு திரும்ப வருவோம். நம்ம வீடியோக்கு முன்னாடி யூசுவலா குட் மிட் அக்லி அப்படின்னு ஒரு செக்மெண்ட் பண்ணுவோம்.
அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் மேல கொண்டு போய் ஒருத்தனை உட்கார வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுதான் வந்து நம்மளுடைய வின்டர் சைனிங் ஜாவ் கேன்சலோ. யாருக்காச்சும் தெரியாதுன்னா பார்சலோனா ஆக்சுவலா ஜாவ் கேன்சலோ சைன் பண்ணானுங்க. அது வந்து இத்தனை நாளா விளையாடாததுனால யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு காலையில தான் நம்ம பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் லைவ்ல கூட. அன்னைக்கு காலையில தான் வந்து ஸ்பானிஷ் மீடியால வந்து ஹான்சி ஃபிளிக் doesn't trust ஜோ கேன்சலோ. He even sees him as a right back but he doesn't see him as a left back. Joao Cancelo is not going to get minutes அப்படின்ட்டு வந்து I think it was Jose Miguel Sanz of Sport who had reported this. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிளிக் வந்து வதந்தியாடா கிளப்புறீங்க வாங்க அப்படின்ட்டு கேன்சலோ கூட்டு போய் லெஃப்ட் பேக் ஸ்பாட்ல ஆட வச்சாரு. as they say the rest is history அப்படின்னு சொல்ற மாதிரி. என்ன கேமு, என்ன அஃபென்சிவாவும் சரி டிஃபென்சிவாவும் சரி. எனக்கு அந்த கேம் பார்த்தப்போ கூட ஆப்வியஸ்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், லைவ் பார்க்கும்போதே டிஸ்கஸ் பண்ணோம் நல்லா ஆடுறான்ட்டு. அப்புறம் கம்பைலேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா என்னால் நம்ப முடிய மாட்டேங்குது. இது வந்து கேன்சலோ அட் ஸ்பீக். அந்த மேன் சிட்டி பெப் குவார்டியோலா அந்த பீக்ல ஆடின கேன்சலோ வந்து நீங்க எனக்கு திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அஃபென்சிவ்லி, நிறைய இடத்துல டிஃபென்சிவா கரெக்டா பொசிஷன் பண்ணி கரெக்டா பால வேற வின் பேக் பண்ணான். அதுவுமே வந்து சம்திங் தட் வி ஹேவ் டு மென்ஷன். ஏன்னா கேன்சலோ பத்தி நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, முன்னாடி போகும்போது வேற லெவல் ஆடுவான், பின்னாடி வந்து டிஃபென்சிவா வந்து எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். பட் அன்னைக்கு ஐ திங்க் ஹி வாஸ் ஹேவிங் ஒன் ஆஃப் ஹிஸ் கேம்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிவெல்லா பாஸ் ஜெரார்ட் மார்டினுக்கு போட்டான். அது ஆக்சுவலா கோல் போல, ஜெரார்ட் மார்டின் was just a second late. What a pass! To be able to pull off the Trivela pass, beat the defense and then fall at Gerard Martin's feet. I am so happy he got the assist for Frankie's goal. அதுவுமே சம பாஸ், அதுவுமே ரொம்ப நல்ல பாஸ். ஃப்ரெங்கி கோல் அடிச்சதும் எனக்கு சந்தோஷம், அதை நம்ம அப்புறம் வருவோம் ஃப்ரெங்கி கோல் அடிச்சதை பத்தி. பட் வாவ் கேன்சலோ வாவ், அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்ன வாட் எவர் யூ ஃபீல் நீ சொல்லு. யா ஐ திங்க் இந்த கேமில் வந்து என்டையர்லி அவன் வந்து காமிச்சிட்டான் தட் த குவாலிட்டி தட் ஹி ஹேஸ். வந்து ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கு ப்ரெஸ்ஸிங்கு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபுட்பால் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல. அவன் ஆடின கேம் வந்து அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே கிளைட் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மடிக்கிறான், டிஃபெண்டரை மடிக்கிறான், வெளியே போகிறான், கிராஸ் போடுறான், உள்ளே வரான், கிராஸ் போடுறான். வந்து அப்சல்யூட் ஜாய் டு வாட்ச். ஒரு 10 out of 10 பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கான்சலோ இந்த கேமில். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்ட் ஃப்ராங்கிக்கு போட்ட அசிஸ்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவன் போஸ்ட் அடிப்பான். ஒரு லெவாக்கு கிராஸ் போடும்போது ஒரு போஸ்ட் அடிப்பான். அண்ட் அந்த எரிக் அசிஸ்ட்டுக்கும் வந்து அவன் அந்த சென்டர்லேருந்து எரிக் கரெக்டாக பால் ப்ளே பண்ணுவான். ஸோ கான்சலோ அப்சல்யூட் சினிமா ஆஃப் அ பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி இது வந்து எல்லா மேட்ச்லேயும் அவனால் அந்த ஹை லெவலில் ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட். பட் இந்த மாதிரி கேம்ஸில் வென் வி நீட் த பாயிண்ட்ஸ், வென் வி நீட் 3 points, அவன் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் த டீம். அண்ட் வந்து ஸோ ஸ்பானிஷ் மீடியாவுக்கு ஒரு பெரிய சீல் வச்சுட்டாரு ஃபிளிக்கு. என்னடா இது நாட் ஹாப்பி வித் கேன்சலோனா சொல்றீங்க, அதான் போடு லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்றேன் அவனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க பத்தியா, ஊத்தப்பத்தி இப்படியே திருப்பி போட்டானுங்க. ஃபிளிக் doesn't trust Balde anymore. Balde வந்து ஸ்டார்டர் கிடையாது, கேன்சலோ and Gerard Martin have overtaken him to the position அப்படின்ட்டானுங்க. ஒரு நிம்மதியா போய் படுத்துங்கடா, ஏன்டா நியூஸ் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு கருமத்தை நியூஸா அப்படி ஸ்பின் பண்ணிட்டே இருக்க வேண்டியது எப்ப பார்த்தாலும். எனக்கு கேன்சலை பத்தி இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அவன் அந்த கேம்க்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹீஸ் பின் ஹியர் வாட் 1 month இருந்திருக்கானா இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்சலோனா வந்ததுக்கு. He said Flick is one of the best managers I worked under. It shows. ஒரு மாசம் தான் வேலை செஞ்சிருக்கான், இன்னும் வந்து உருப்படியா 2 கேம் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன் ஃபிளிக்கு கீழே. But he's already speaking about Flick in such glowing words, which actually brings me back to the point of நம்ம ஒரு 2 கேம் தோத்த உடனே நம்ம ஃபேன் பேஸ் வந்து நிறைய ரியாக்ஷனரியா ஃபிளிக் வந்து ஒழுங்கா பண்றது இல்ல, ஃபிளிக்கோட டாக்டிக்ஸ் சரியில்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. டேய் அவன் வந்து பெப் குவார்டியோலா கீழே ஆடி இருக்கான், அவன் வந்து பீக் யுவென்டஸ்ல அலெகிரி கீழே ஆடி இருக்கான். He's played under such huge managers. He played under Simone Inzaghi this season, which is not a joke. All of them are good managers in their own right. If he is saying after 1 month that Hansi Flick is one of the best managers he's worked under, then நம்ம as viewers we have nothing to doubt. அது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம்.
யா நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது குட் நான் இந்த செக்மெண்ட்ல வந்து நான் இது இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஸ்லைட் டிபேட்ல இருந்தேன். பட் ஐ வில் ஸ்டில் நான் வந்து ஐ ட்ரை டு இன்க்ளூட் திஸ் இந்த செக்மெண்ட். ஃப்ராங்கி டியாங்ஸ் 10/10 பர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கான்சலோ வந்து என்ன சொல்றது, கான்சலோஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் மோர் விசிபிள். இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறோன்னா சரி, அவன் ஒரு ஃப்ளிப்பு போடுறான், ஒரு கிராஸ் போடுறான், அது வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. பட் ஃப்ராங்கியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சம்ஹவ் வெண்ட் அண்டர் த ரேடார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு இந்த கேமில். ஏன்னா எல்லாமே இருக்கட்டும், டிஃபென்சிவ்லி இருக்கட்டும், அஃபென்சிவ்லி ஆப்வியஸ்லி ஸ்கோர் த கோல், அந்த லேட் ரன் பாக்ஸ்குள்ளே போட்டு ஒரு பிரில்லியண்டான ஒரு ஃபினிஷு. அவனும் பர்னாலும் இந்த கேமில் என்ன சொல்கிறது, காம்ப்ளிமெண்டிங். நம்ம எப்படி கசாடோ அண்ட் ஃப்ராங்கி செட் ஆக மாட்டேங்குது, லைக் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்து வி குட் சி இன் திஸ் கேம். ஏன்னா இட் வாஸ் நாட் லைக் ஓகே பர்னால் தான் ஃபார்வர்ட் கோயிங்னு கிடையாது, ஃப்ராங்கி தான் ஃபார்வர்ட் கோயிங்னு கிடையாது. அட் தட் இன்ஸ்டன்ட் சரி பர்னால் ஃபார்வர்ட் போகிறான்னா ஃப்ராங்கி இஸ் கவரிங் ஃபார் ஹிம், ஃப்ராங்கி ரன் போடுறான் அப்படின்னா பர்னால் இஸ் கவரிங் ஃபார் ஹிம். அண்ட் ஐ திங்க் too early to say maybe, but Pedri, De Jong, Bernal might be the most fluid midfield that we can have. Like literally யார் வேணாலும் எந்த ரோலில் வேணாலும் ஆடுறதுக்கு ஆன கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் கேம்ஸ் ஆர் மேபி சம்டைம் இன் த ஃபியூச்சர் ஐ வுட் லைக் டு see that midfield. பட் ஃப்ராங்கி டியாங் அப்சல்யூட் brilliant performance, 10/10 performance. I think இதுலேயும் யாரோ போட்டிருந்தாங்க that probably the only pivot to get FootMob rating of 10 for a score rating of 10. ஆமா for a pivot அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ I think between, if I am not wrong, between Bernal and Frenkie, they missed 2 passes in the entire game. And Frenkie missed those 2 passes. 118 out of 120 Frenkie there. Bernal completed every single pass he attempted on that night. மிட்ஃபீல்ட் டாமினேஷன். நம்ம எந்த அளவுக்கு அட்லெட்டிகோ மேட்ரிட்ல டேய் மிட்ஃபீல்டிங்கடான்னு கத்துறோமோ, அன்னைக்கு வந்து மிட்ஃபீல்ட் த பீக் பார்சலோனா டைம்ஸ்ல மிட்ஃபீல்ட் எப்படி டாமினேட் பண்ணுவோம் அந்த மாதிரி டாமினேட் பண்ணோம். ஐ நோ ஆல்மோ டிடன்ட் ஹேவ் அ கிரேட் கேம், பட் அவனோட மூவ்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் வாட் எவர் ஃப்ரெங்கி அண்ட் பெர்னால் வர் டூயிங். மேபி அவனோட ஃபினிஷிங், அவனோட அந்த தட் பார்ட் ஆஃப் ஹிஸ் கேம் இட் வாஸ் நாட் ஆன் பாயிண்ட் தட் நைட். பட் ஆல்மோட இன்டெலிஜென்ஸ் இஸ் சம்திங் யூ கேனாட் டேக் ஃப்ரம் ஹிம். ஆல்மோட காலை உடச்சு நீங்க உள்ள நினைச்சீங்கன்னா கூட ஹீல் நோ வேர் டு பி ஆன் தி பிட்ச். அதுதான் உண்மை. ஆமா. ஸோ அப்படியே வந்து நம்ம குட்டுக்கு போயிடலாம். குட்டுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம், பட் குட்டுக்கு போயிடலாம். என்னோட குட் பாயிண்ட் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட வரேன். மை குட் பாயிண்ட் ஃபார் திஸ் கேம் வில் பி ஃபெர்மின் லோபஸ் ஓட கோல். லெஃப்ட் ஃபுட் ராக்கெட் ஃபினிஷ். நம்ம வந்து 2-0 இருந்தோம்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப் போகும்போது. அண்ட் வி வர் சேயிங் டே 3வது கோல் அடிச்சிருங்க, கம்ஃபர்டபுளாக லீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஃபெர்மின் லோபஸ் செகண்ட் ஹாஃபில் சப்ஸ்டிடியூட்டாக வரான், கம்ஸ் இன் ஃபார் டேனி ஆல்மோ. அண்ட் வாட் அ ஃபினிஷ் லெஃப்ட் ஃபுட்டில். அண்ட் ஐ திங்க் இந்த சீசன் டபுள் டிஜிட்ஸ் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் ரெண்டுமே ஃபார் ஃபெர்மின் லோபஸ். ஒன்ஸ் அகெயின் த லக்ஸரி ஆஃப் ஹேவிங் போத் டேனி ஆல்மோ அண்ட் ஃபெர்மின் லோபஸ் இன் தட் நம்பர் 10 ரோல் வந்து சரி. இவன் இன்னைக்கு ஆல்மோ அவ்வளோவா கிளிக் ஆகலையா, சரி பெஞ்சிலேருந்து ஃபெர்மின் வரான் ஒரு லெஃப்ட் வீக் ஃபுட்டில் வந்து ராக்கெட் விட்டு ஒரு 3rd கோல் ஸ்கோர் பண்ணுறான். ஸோ தட் வாஸ் மை குட் ஃபார் இந்த கேம். ஓகே, I had a few goods actually. One good இல்ல, few goods. Obviously Bernal, Frenkie, Cancelo இதை விட்டு வெளியே விட்டு நான் பேசுறேன். கூண்டேயோட பெர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் வெரி வெரி ப்ராமிசிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு பிடிச்ச கூண்டே எனக்கு பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு, போத் அஃபென்சிவ்லி அண்ட் டிஃபென்சிவ்லி. முன்னாடி வந்து நிறைய பாக்ஸ்குள்ள போனா he was overlapping and underlapping Yamal throughout the game. Defensively I don't think he put a foot wrong அன்னைக்கு. அது வந்து it was obviously Levante நம்மள நிறைய த்ரெட்டன் பண்ணல, அதை நான் சொல்லி ஆகணும். பட் wherever he was called upon நல்லா வேலை செஞ்சான். ஸோ கூண்டே was one good for me. The other good was வார இது குட்டா சொல்லிட்டு இருக்கேன், எரிக் கார்சியாவோட பெர்ஃபார்மன்ஸ். எரிக் கார்சியா வாஸ் அமேசிங் அன்னைக்கு. I again understand Cancelo வந்து he took all the limelight in that game. எரிக் கார்சியா வந்து I don't personally think Gerard Martin had a very good game. He didn't have a bad game also. It was a bang average game. எரிக் கார்சியா வந்து 2 பேருக்கு சேர்ந்து விளாண்டான் அன்னைக்கு. அத்தனை அந்த be it the defending, be it the passing, be it anything in that he was brilliant. எரிக் கார்சியா was brilliant.
The third good is an overall collective good that I wanted to mention, which is the intensity that we showed, the desire that we showed அன்னைக்கு. நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அந்த டிசையர் அண்ட் தட் வில்லிங். ஆப்வியஸ்லி ரஃபினியோட கம்பேக் இமீடியட்லி அந்த ப்ரெஸ்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து நல்லா வி கெப்ட் த பால், வி சர்க்குலேட்டட் இட் ஃபாஸ்ட். ஓவராலா வந்து இட் வாஸ் அ வெரி வெல்கமிங் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து இது எல்லாமே வந்து குட்டு கீழே வரும் அன்னைக்கு. யா, அதில் ஆட் பண்ண சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கூண்டே பர்ஃபார்மன்ஸில் வந்து ஹி ஆப்வியஸ்லி ஹேட் வெரி குட் ஒரு சான்ஸ் டு ஸ்கோர். ஐ திங்க் கன்சலோ கிராஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அவன் வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே அடிச்சிருவான். ஆமாம், வெரி ஸ்டார்டிங் இந்த கேம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கூண்டே கிராஸ் போட்டு நான் பார்த்தேன் இந்த மேட்ச்ல. எரிக் ஒரு ஹெடர் சான்ஸ் கிடைக்கும், அவன் கொஞ்சம் ஸ்லைட்டா வைட் அடிச்சிருவான் செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் கூண்டே கிராஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ போன மேட்ச்ல அசிஸ்ட் எடுத்தானே கிராஸ்ல. பட் ஆன் அ ஃப்ரீக்வெண்ட் நோட் இந்த சீசன் அவனோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி வைஸ் வெரி வெரி ஹாப்பி வித் அவர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்க போல. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஒரு 20 செகண்ட் தூங்க போனாங்க. அப்புறம் டே என்னடா பண்றீங்கன்னு முழிச்சிட்டாங்க. பட் ஆமா ஆமா ஆமா, லைக் அந்த இன்டென்ட் தெரிஞ்சது தட் தே வாண்ட் டு கீப் ஆன் கோயிங் அண்ட் ஸ்கோரிங் கோல்ஸ். ஸோ அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் மிட் செக்மெண்ட் வந்துடலாம் இந்த கேமில். மிட் செக்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா ஐ வுட் சே ராஃபாஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேம் வாஸ் நாட் அப் டு த மார்க். ஏன்னா இந்த கேமில் வந்து ஆப்வியஸ்லி நம்ம நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்ன மாதிரி கான்சலோ, பர்னால், ஃப்ராங்கி டுக் த லைம் லைட். பட் சம்ஹவ் எனக்கு வந்து ராஃபா வந்து என்டையர் கேமில் ராஃபா எங்கே இருக்கான்னே தெரியாத மாதிரியே இருந்துச்சு. லைக் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறாங்கிற மாதிரியே ஐ குடன் சி ராஃபா இந்த கேம் வெரி இன்வால்வ்ட். ஸோ அது ஒன்று இருக்குது. செகண்ட், அவனும் லெவாவும் பாக்ஸுக்குள்ளே இல்லை நான் அடிக்க மாட்டேன் நீ அடி, நீ அடிக்க மாட்டேன் நான் அடி அப்படின்னு ஆளுக்கு பாக்ஸ்குள்ளே போயிட்டு பாசிங் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ டேய் பால் கிடச்சா அப்படியே டக்குன்னு ஒரு ஷாட் எடுத்து சொருகி கோல் போடுவீங்களா, உள்ளே போயிட்டு பாஸ் போட்டு விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஈஸிலி குட் ஹவ் பீன் மோர் தேன் 3-0 இந்த கேமு. ரஃபாவே ஒரு அழகாக ஒரு 2 கோல் அடிச்சிருக்கலாம். ஸோ ரஃபாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் ஐ வில் சே அஸ் மிட்டு. மித்தபடி மிட்டு அப்படின்னு சொல்லணும்னா ஐ திங்க் லமீன் வாஸ் ஆல்சோ கொஞ்சம் ஆஃப் இந்த கேமில். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கேம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து லைவன் அப் ஆகி கொஞ்சம் நல்லா ட்ரிபிள் பண்ணி சான்சஸ் கிரியேட் பண்ணால். பட் ஐ திங்க் லமீன் ஆல்சோ நாட் அட் இஸ் அப்சல்யூட் பெஸ்ட். ஆப்வியஸ்லி நான் வந்து ரொம்ப மோசமாக ஆனாலாம் சொல்ல, யூ டிட் அ டீசென்ட் 6.5 out of 10. பட் அவனோட லெவலுக்கு இது ஒரு மிட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். 3-0 சொல்லும்போது எனக்கு அப்படியே நான் பதிவு பண்ணும் பிளக்இன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மக்களே. அதுதான் நான் சொன்ன ப்ரெடிக்ஷன். அது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால ஆஃப் சைட் கூட்டம் சேனல்ல முதல் முறையாக வந்து என் ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மிட் செக்மெண்ட்குள்ள மூவ் ஆன் பண்றேன். நான் ஆக்சுவலா இதே பாயிண்ட்ஸ் தான் வச்சிருந்தேன். ரஃபீனியா, லமீன் வச்சிருந்தேன். இது தவிர ஆல்மோ வச்சிருந்தேன். ஸோ ஓவராலாக எனக்கு இதுக்கு ஆட் பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்மோ வந்து நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹிஸ் அட்டாக்கிங் அவுட்புட் வாஸ் புவர் அந்த கேமில். ரஃபீனியா நம்ம பேசுன மாதிரி உள்ள பாக்ஸுக்குள்ளே போய் இந்த சிரிச்சா போச்சு மாதிரி விளையாட்டு இருந்தாங்க. ஷூட் பண்ணா போச்சு அப்படின்ட்டு 2 பேரும் விளையாட்டு இருந்தாங்க பாக்ஸுக்குள்ளே. எனக்கு என்னன்னே புரியல. ஃபிளிக் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா, எவன் ஷூட் பண்றீங்களோ காசு பிடிங்கிருவேன். நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன் ஃபெரான் டாரஸ்ட் வந்து 40,000 euros ஆக்கிட்டாரு இப்போ வந்து லேட்டா வந்தா அப்படின்ட்டு. அவன் நல்லா சொல்லியிருந்தான், if you are within 20 minutes late 40,000 euros fine, if it is later than 20 minutes then don't bother coming to the training at all. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அவன் சொன்னது. பட் யா ஓவராலா ஃபெரானோட பெர்ஃபார்மன்ஸே நான் மிட்னு தான் சொல்லுவேன் அந்த கேம்ல. ஃபெரான் திங்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரே ஒரு இதுல முடிச்சுட்டு அதான் நம்ம வந்து லைவ்ல சொன்ன மாதிரி தான். when Levas playing we are missing Ferran Torres on the pitch, when Ferran Torres is playing we are missing Lewandowski on the pitch தான். I was a bit disappointed with Lameen's performance அன்னைக்கு. ஏன்னா obviously லமீனுங்கிறதுனால you expect that bit more. லமீன் வந்து ஒரு பாஸ்ட் maybe 3 weeks away he's been a little bit off color. So I hope எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் கேமுக்காக வெயிட் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்புறேன். அப்படின்னு நம்பிக்கிட்டே நான் வந்து மூவ் ஆன் பண்றேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் பாயிண்ட், நான் அந்த லெவா ஃபெரான் பற்றி பேசிட்டு இருக்கும்போது, லாஸ்ட் 12 அப்பியரன்சஸில் வந்து லெவா ஹேஸ் ஒன்லி 3 கோல்ஸ் அண்ட் லாஸ்ட் 14 அப்பியரன்சஸில் ஃபெரான் ஹேஸ் ஒன்லி 3 கோல்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் லைக் கன்சர்ன் ஃபார் அஸ் ரைட் அடிக்க முடியும். ஃபெரானாவது ஷூட் பண்றான், லெவா பாக்ஸுக்குள்ள போய் ஷூட்டே பண்ண மாட்டேங்கிறான். லெவா தேடிட்டு இருக்கிறான் பக்கத்துல வேணாச்சும் இருக்கான். டேய் நீ தான்டா ஸ்ட்ரைக்கரு, பெர்னால்ட் ஃப்ரெங்கி கோல் அடிக்கிறாங்கனால அவங்களுக்கே தேடிட்டு இருக்கான். வந்து அப்படியே வந்து அக்லிக்கு போயிடலாம் இந்த கேம்ல. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா அக்லி? ஒரே பாயிண்ட் தான் எனக்கு அக்லிக்கு. அந்த இன்னொரு பாயிண்ட் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் லெவன்டோஸ்கி மட்டும் கவர் பண்றேன். லெவன்டோஸ்கி ஓட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு இந்த கேம்ல ரொம்ப ரொம்ப அக்லி ஃப்ரம் அ பார்சிலோனா பெர்ஸ்பெக்டிவா தெரிஞ்சு. எஸ்பெஷலி பிகாஸ் நான் பர்சனலா நினைச்சேன் திஸ் கேம் வாஸ் டெய்லர் மேட் ஃபார் லெவன்டோஸ்கி. ஏன்னா லெவன்டோஸ்கியோட ஸ்ட்ரென்த்ஸை வந்து வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு கேம் இது. பிளஸ் when you have someone like Cancelo on the left wing, when so many crosses comes inside the box, அது வந்து லெவன்டோஸ்கிக்கு வந்து பிரெட் அண்ட் பட்டர். அந்த மாதிரி ஒரு கேம்ல அவனால ஒரு கோல் அடிக்க முடியலங்கிறத விட நாட் அட் ஒன் பாயிண்ட் இட் லுக் லைக் ஸ்கோரிங் அ கோல். அதுதான் எனக்கு பிகெஸ்ட் கன்சர்ன். எனக்கு வந்து நீ வந்து ஷாட் எடுத்து கீப்பர் சேவ் பண்ணி நீ மிஸ் பண்ணனால எனக்கு பிரச்சனை இல்லை. he looked, if everyone else was playing at 2x, it felt like he was playing at 1.25. அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. அகைன் நான் மறுபடியும் அதே क्वेश्चनக்கு தான் வருவேன், is his body not able to cope அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து மைண்ட்ல ஒரு क्वेश्चनா இருக்கு. பட் இந்த மாதிரி ஈச் டைம் நான் பேசும்போது அடுத்த மேட்ச்ல வந்து ஒரு ஹேட்ரிக் அடிப்பான், அதுக்கப்புறம் அப்படியே அது மறந்து போயிடும். பட் எனக்கு அந்த லெவன்டே கேம்ல இருந்து இருந்த ஒரே அக்லி விஷயம் வந்து லெவன்டோஸ்கியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஏதோ ஒரு சான்ஸ் வரும். ரஃபா வந்து கீப்பரை சேஸ் பண்ணுவான், கீப்பர் மேலேயே படும், அழகா அப்படியே பிளேட்ல விழும் லெவன்டாஸ்கிக்கு, அடிச்சு பவுன்ஸ் பண்ணி பவுன்ஸ் அடிச்சு மேல படிச்சு விட்டுருவான். அதெல்லாம் பார்த்து டேய் லெவா நீயாடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஆமா. பட் நீங்கள் சொன்ன மாதிரி லெவாவோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த கொஞ்சம் டவுன் சைட்ஸ் இந்த கேமில். மித்தபடி எனக்கு அக்லின்னு வந்து எதுவும் தோணலை. மித்தபடி டீம் வாஸ் ஓவரால் வந்து நல்லா தான் பண்ணாங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸு. நான் ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா? இல்ல, அந்த முதல் 20 செகண்ட் பாயிண்ட் நீ சொல்லுவேன்னு நினைச்சேன் இந்த செக்ஷன்ல. ஓகே ஓகே ஓகே, ஐ மீன் அது வந்து பழகி போச்சு. கோல் அடிக்கிறீங்களா அடிச்சுக்கோங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் வந்து சாமி கொட்டங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா கேமும் ஆடுவோம். வான்காசே விட்டுருவோம் ஃபர்ஸ்ட். ஆமா, நீ முடிஞ்சா காப்பாத்திடலாம், நாங்க 1-0 டவுன்ல ஆரம்பிச்சுக்கோம். இந்த 4 ஃபிட்லலாம் ஆரம்பிப்பாங்கல்ல, சரிடா 1-0 டவுன் கேம் 1-0 டவுன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஃபிளிக் வந்து அவரே சேலஞ்ச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் 30 எவ்வளவு செகண்ட்ஸ்ல நீங்க கோல் பண்ணீங்கன்னா அப்புறம் கம்பேக் மாதிரியே தெரியாதுல்ல பொண்ணு. ஆமா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு செகண்ட் ரெக்கார்டு பிரேக் பண்ணலாம், எவ்வளவு செகண்ட்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் கோல் கன்சிட் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் லிட்டரலி மேட்ச் ஆரம்பிக்குதே, கிக் ஆஃப் ஆரம்பிக்குதே, அவன் ஸ்கோர் போர்டு கூட போடல, பார்த்தா அடுத்த செகண்ட் பார்த்தா பால் ஜோன் கார்சியா கையில பிடிச்சிருக்கான். டேய் ஐயோ. பட் சொன்ன மாதிரி இது வந்து போன சீசன்லேருந்து எல்லா மேட்சும் நடந்துட்டு இருக்கிறதுனால பழகி போச்சு. சான்ஸ் கன்சீட் பண்ணுறதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசுகிறதே இல்லை பாயிண்ட்டாக, ஏன்னா அது கன்சீட் பண்ணுவோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது பழகி போச்சு. இன்னைக்கு நம்ம சான்ஸ் கன்சீடிங் பற்றி பேசினா அப்புறம் வந்து எல்லாரும் இன்னைக்காவது விடுங்கடா அப்படிங்கிற. ஆமாம், ப்ளஸ் மக்களே தேங்க்ஃபுல்லி இந்த வீடியோவில் நம்ம ரெஃபரி பற்றி பேச தேவையில்லை ஃபார் ஒன்ஸ். ரெஃபரி வந்து இந்த கேம்ல தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்சிலோனா கேம் பார்த்து ரெஃபரி வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்காம இருந்தது இந்த கேம் தான். அது வந்து வேணும்னு பண்ணாங்களா இல்ல சரி போன்ட்டு விட்டாங்களா என்ன பண்ணாங்களா எனக்கு தெரியல. பட் சந்தோஷமா இருந்துச்சு, அப்பாடா ஃபுட்பாலை பத்தி பேசுறோம் ரெஃபரிங் பத்தி பேசல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஐயா அதுதான் மக்களே, லெவான்டே கேம் 3-0 முடியுது, பேக் டு டாப் ஆஃப் த லீக். ஏன்னா மட்ரிட் வந்து ஒசசுனா கூட 2-1 அப்படின்னு ஒரு லாஸ். ஸோ வி ஆர் பேக் டு த டாப் ஆஃப் த டேபிள் ஒன்ஸ் அகைன். டைட்டில் ரேஸ் இஸ் இருக்குது பாத்தியா, ஆஸ்க் ஹூ இஸ் டாப் ஆஃப் லா லிகா, ஆஸ்க் ரியல் மேட்ரிட், ஆஸ்க் ஹான்சி. ஏன்னா 3 நாளைக்கு மேல போல அதுக்குள்ள விட்டு. ஆமா,
அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் இருக்கு, இம்பார்ட்டன்ட் மேட்ச் அந்த டைட்டில் ரேஸு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஒன் கேம் பிஃபோர் அவர் அத்லட்டிகோ மட்ரிட் ரிவர்ஸ்ல ஃபிக்சர் இஸ் விலாரியால் அட் ஹோம். விலாரியால் வந்து இந்த சீசன் என்ன சொல்றது, பிளாக் அண்ட் ஒயிட், கிரே இல்ல, லிட்ரல் பிளாக் அண்ட் ஒயிட். விலாரியால் இன் யூசிஎல் அப்படியே வந்து பாட்டம், இருக்கிறதுலே பாட்டம். ஒரு 1 டிரா 7 லாஸ் 8 மேட்ச்ல. அதுவே ஃபிளிப் சைடு லாலிகா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த ஒரு மீம் இருக்கும்ல, பஸ்ல 2 சைடு உட்காந்துருப்பாங்க, ஒரு சைடு டார்க்கா இருக்கும் ஒரு சைடு பிரைட்டா இருக்கும். லிட்டரலி அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் விலாரியால் இந்த சீசனு. லீக்ல வந்து தேர் ஆன் டாப் ஆஃப் அத்லட்டிகோ மட்ரிட், 3 points ahead of அத்லட்டிகோ மட்ரிட் இந்த லீக். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இனிஷியல் தாட்ஸ் இந்த விலாரியால் ஃபிக்சர் பத்தி? நாங்க எழுதும்போது இந்த இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு டீமை டிஸ்கிரைப் பண்ணோம்னா ஜெக்கில் அண்ட் ஹைட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அது வந்து சில டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் ஆடி செகண்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா ஆடுவாங்களா, அதுக்கு எழுதுவோம். நீ சொன்னது எனக்கு அதை தான் ஞாபகப்படுச்சு. வில்லாரியல் பொறுத்த அளவில் ஐ ரேட் மார்சலினோ அ லாட். எனக்கு வந்து லாலிகால பார்சலோனா கோச்சஸ் தவிர வெளியே போய் பிடிச்ச கோச்சஸ்ன்னு பார்த்தோன்னா மார்சலினோ வந்து அதில் வந்து ஒன் ஆஃப் த டாப்ல இருப்பான். ஏதோ மார்சலினோட டீம்ஸ் வந்து அட்ராக்டிவாலாம் ஆட மாட்டாங்க, ஆனால் வேலையை எப்படி செய்யணுங்கிறது வேற லெவலில் தெரியும் மார்சலினோட டீம்ஸ்க்கு. They were one of the very few teams to beat us last year in La Liga. Yeah. Obviously நம்ம La Liga ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு, பட் ஸ்டில் அந்த கேம்ல வேற லெவல்ல ஆடினாங்க. நான் அது சொல்லி that was brilliant. அந்த வில்லாரியல் கடைசியா ஜெயிச்ச கேம். They are having a very very strong domestic season. The only advantage here is that we are playing at the Camp Nou. அது ஒண்ணுதான் இதுல நான் எடுத்துக்கிற அட்வான்டேஜ். பட் இட்ஸ் a 50-50 கேம் என்ன பொறுத்தளவுல. ஏன்னா வில்லாரியல் வந்து வேற லெவல் பிளானோட வருவாங்க, and Barcelona வந்து even if they beat Levante, I am still concerned about how they are defending against big teams. Villarreal வந்து இந்த சீசன் they are a big team என்ன பொறுத்தளவுல La Ligaல. So Villarreal game it's a 50-50 game. I won't be surprised if it goes either way. அதுதான் என்னோட ஒபினியன். யா, அப்படியே நம்ம வந்து வில்லாரியலோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது ஃபியூ ஆஃப் தேர் பிளேயர்ஸ் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் சோஃபார் இந்த சீசன் வந்து நம்ம அல்பர்டோ மொலேரோ. நீங்கள் எத்தனை பேர் லாஸ்ட் சீசன் வந்து லாஸ் பாமாஸில் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, பட் ஹீஸ் ஒன் ஆஃப் தேர் நியூ சைனிங்ஸ் ரீப்ளேசிங் அலெக்ஸ் பைனா இந்த டீம் இன் தட் லெஃப்ட் மிட் ரோல். அவன் வந்து 13 goals and assists in La Liga this season. அப்புறம் தேர் ஜார்ஜியன் ஸ்ட்ரைக்கர் மிக்கோ டாட்ஸே, ஐ திங்க் இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் சொல்லுங்கள். வீடியோக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு அப்போ வந்து வீடியோவில் வந்து கன்ஃபியூஸாக அவனும் வந்து 12 GAல இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து லைக் த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டீம். அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் சீசன் அயோசே பெரஸ் வாஸ் ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் லாஸ்ட் சீசன். அயோசே பெரஸும் நிக்கலா பெப்பேவும் were one of their best performers last season. ஸோ அப்படி இருக்கும்போது they have a quality team, solid 4-4-2. நீங்கள் சொன்ன மாதிரி they don't play the most attractive football, but solid 4-4-2 and solid-ஆக ஒரு மிட் பிளாக் போட்டு உட்காந்துருவானுங்க, கவுண்டரில் வந்து அட்டாக் பண்ணி கோலை போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெரி 50-50 கேம். லைனப் வைஸ் வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஹான்சி ஃப்ளிக் இந்த நெக்ஸ்ட் கேமில்? I'm expecting Pedri to start. ஏன்னா இஃப் பெட்ரி ஹேஸ் டு ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் அட்லெட்டிகோ மேட்ரிட், இந்த கேமில் அட்லீஸ்ட் ஒரு 60 minutes கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், டு பில்ட் இஸ் ஃபிட்னஸ். ஸோ ஏன்னா அட்லெட்டிகோ மேட்ரிட் கேமில் எவ்வளோ நேரம் தேவைப்படும் நமக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் போன கேம் நான் 15 minutes ஆடுவான்னு நினச்சேன், பட் he played close to 30 minutes. ஸோ இட் மீன்ஸ் he is in good shape. அதனால் பெட்ரி இஸ் ஒன் சேஞ்ச். ஐ எக்ஸ்பெக்ட் ஃபார் பர்னால்க்கு 2 games கண்டினியூஸாக ஸ்டார்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ பெட்ரி ஃப்ரெங்கி மிட்ஃபீல்ட் மறுபடியும் திரும்ப வரும். ஐ திங்க் ஃபெர்மின் வில் ஸ்டார்ட் ஃபார் ஆல்மோ அகேன். அது வந்து சும்மா அது டெய்லி காலையில் ஃபிளிக் காயின் டாஸ் போட்டு யார் ஆடலான்னு முடிவு பண்ணுவார், அவ்வளோதான். அது வேற ஒன்றும் அதில் இல்லை. ஃபெரான் ஃபார் லெவன்டோஸ்கி, சேம் ரீசன். ஃபெரான் லெவன்டோஸ்கி இஸ் அகேன் அ காயின் டாஸ் டிசிஷன். ரஃபினியா லமீன் வில் ரிமைன். கேன்சலோ டிசர்வ்ஸ் another chance, but the only thinking behind that might be பால்டே ஆடி 2 வாரம் ஆச்சு. ஸோ பால்டேக்கு இந்த கேம் ஸ்டார்ட் கொடுத்து கேன்சலோ அட்லெட்டிகோ மேட்ரிட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா அட்லெட்டிகோ மேட்ரிட் கூட we need goals. We don't care about how we defend. We need goals. ஸோ அதுக்கு we need கேன்சலோ. ஸோ பால்டே
for Cancelo is another change. So நான் என்ன எவ்வளவு சேஞ்சஸ் சொல்லியிருக்கேன்? பால்டே, பெட்ரி, ஃபெர்மின் and Ferran, and there's one more change that I'm saying, Kubarsi for Gerard Martin. 5 change. Gerard Martin. Yeah. That is Okay, what so I think Joan Garcia in goal, Koundé right back, Balde left back, Eric and Kubarsi center back, Pedri, Frankie, Fermin midfield, நம்ம ரஃபா, ஃபெரான் and Lamine on the right. So இதுதான் வந்து எனக்கு ஒரு question இருக்கு. Because we are talking about the lineup. See, we know Eric is not there Atletico game. Correct? So Atletico game is only few days later. Who do you think is starting ahead of Eric அந்த கேம்ல? நீங்க வந்து ஏன் ஆன்சர் கேக்குறீங்களா இல்ல யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு ஆக்சுவலான ஆன்சர் வேணுமா? உன் ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியும். அரௌஜோன்னு சொல்ல போற. அதுதான் ஏன் ஆன்சரும். But what do you think will happen? I think Gerard Martin will still start on that game. ஏன்னா நம்ம போன இப்போ நீங்கள் ஃபியூ கேம்ஸாக பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பிஎட் பால்டே ஆர் கான்சலோ ஸ்டார்டிங் அட் லெஃப்ட் பேக், தே ஆர் த ஒன் புஷிங் அப் இன் த லெஃப்ட் பேக், அண்ட் கூண்டே வந்து அட் டைம்ஸ் ஒரு பேக் த்ரீ மாதிரி ஆயிடுது. ஆமாம் ஆமாம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பேக் த்ரீ மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும் போது ஐ கேன் சி வை ஃபிளிக் ஸ்டார்டிங் ஜெரார்ட் மார்டின், பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் ஹிம் டு பிளே அட் தட் அந்த லெஃப்ட் சைடு அட் சென்டர் பேக். ஆமாம், அவுட் சைட் சென்டர் பேக்கு, குபார்சி ஆர் எரிக் இந்த சென்டரு, கூண்டே ஆன் த ரைட். ஸோ அப்படி இருக்கும் போது ஐ கேன் சி அஸ் டூயிங் அ வெரி சிமிலர் திங் அகேன்ஸ்ட் அத்லெட்டிகோ. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ கேன் சி ஃபிளிக் ஸ்டார்டிங் ஜெரார்ட் மார்டின் இன் தட் கேம். பட் பர்சனலி ஐ ஃபீல் தட் we can do with Araujo in that game, especially when we want to go and score goals and not worry about defending. அப்படின்னா we need that அந்த ரா ஃபிசிக்காலிட்டி, ரா ப்ரெசன்ஸ் தேவை டிஃபென்ஸில். ஆமாம். ஸோ பட் ஐ திங்க் அவன் போட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஐ பீன் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் அட் ஆல் ஹி இஸ் த ஒன் ஹூஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் அட்லெட்டிகோ மேட்ரிட், ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் வில்லாரியல். ஏன்னா அரௌஜோ வந்து இட்ஸ் நாட் லைக் ஹீஸ் பீன் பிளேயிங் வீக் இன் அண்ட் வீக் அவுட். ஹி நீட்ஸ் டு பில்ட் மேட்ச் ஃபிட்னஸ். So at least 60 minutes Villarreal கூட ஆடணும். If Atletico Madrid கூட அவன் தான் நீ டிசைட் பண்ணிட்டனா அவங்க and if it's Gerard Martin it's fine because Gerard Martin is used to this. He's been playing regularly. But அதுதான், that is the only thing in the lineup-ல. If Araujo is starting against, is planned to start against Atletico, I feel he should start against Villarreal. Again ahead of home வந்து நம்ம மறுபடியும் டிபேட் பண்ணலாம். I would even say rest Koundé. You can move Eric to right back and play Araujo at center back. You're not losing anything. Yeah. அப்படி இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்கும் மக்களே. நீங்கள் ப்ரெடிக்ஷன் ஃபார் வில்லாரியால், பார்சா வர்சஸ் வில்லாரியால். ஒரு தடவை கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு ஓகே. உண்மையான ப்ரெடிக்ஷன் வேணுமா இல்லை வந்து சொல்லுங்க, உண்மையான ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக நீ இந்த தடவை ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ திங்க் 3-2 பார்சா. ஓகே, ஐ திங்க் ஏர்லி கோல் ஒரு கன்சீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஐ திங்க் வி வில் கோ இன்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2-1 அப், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு கோல் கன்சீட் பண்ணுவோம் and then 3-2 வின் பண்ணுவோம். ஓகே, ஐ எம் கோயிங் 3-1 பார்சா. ஓகே, நோ க்ளீன் ஷீட். நோ க்ளீன் வில்லாரியல் கூடலாம் நான் க்ளீன் ஷீட் பண்ண மாட்டேன். நீங்கள் நம்ம இப்படி க்ளீன் ஷீட் நம்ம ஹெட்டாஃபே, மலோர்கா, லெவான்டே இந்த 3 டீம் கூட மட்டும் தான் க்ளீன் ஷீட் தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். வேற எந்த டீம் கூட க்ளீன் ஷீட்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். நம்ம க்ளீன் ஷீட்ஸ் பற்றி இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இஃப் யூ லுக் அட் ஜோன் கர்சியாஸ் ரெக்கார்ட் திஸ் சீசன், லாலிகால வந்து 19 கேம்ஸ் ஆடி இருக்கான், அதில் 10 கேம்ஸ் க்ளீன் ஷீட், ஆல்மோஸ்ட் ஸ்லைட்லி above 50%. And I think only Courtois has more clean sheets if I am not wrong லாலிகால இந்த சீசன். I don't think I don't think so. கோர்ட்டுவா இல்லனா ஓப்ளாக், இவங்க ரெண்டு பேர்ல யாரோ தான் வந்து ரியல் மேட்ரிட் அந்த அளவுக்கு டிஃபென்சிவ்லி சவுண்ட் எனக்கு தோணல. கீப்பர் ஒரே செகண்ட், இது ரேட்டிங். ஐயோ ஓகே, பட் யா நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வி டாக் அ லாட் அபவுட் நம்ம டிஃபென்சிவ்லி அப்படி வாங்குகிறோம், அப்படி இது வாங்குகிறோம், அது வாங்குகிறோன்னு. பட் நம்ம டேபிள்லேயும் வந்து ஐ திங்க் வி ஆர் செகண்ட் பெஸ்ட் டிஃபென்சிவ் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிஹைண்ட் ரியல் மேட்ரிட் இஃப் ஐ எம் நாட் ராங்.
இல்ல பட் இதுல இதுல ஏன் இவ்வளவு பேசுறோம்னா, ஈவன் தோ ஈவன் இஃப் ஹீஸ் கெப்ட் மோர் தென் 50% clean sheetsல lots of that was இப்போ that Espanyol game and many games like that, it was more down to his own heroics. It is not that நம்ம வேற லெவல்ல டிஃபெண்ட் பண்ணி க்ளீன் ஷீட் வச்சோம்டா. ஜாவி கீழ அந்த சீசன் பண்ணோம் பாத்தியா, கோல் அடிக்கவே முடியாது பார்சிலோனா கூட அந்த சீசன். அந்த சீசன் ஆக்சுவலி டெர் ஸ்டெகன் இதுல பாதி கூட விளையாடல. he played well but he was not individually brilliant. ஆமா, it was the back which was literally back and டெர் ஸ்டெகன். இந்த தடவை அப்படி இல்ல. இவன் நிறைய கேம் இவன் க்ளீன் ஷீட் வச்சது வந்து இட் இஸ் ஹிஸ் ஓன் இன்கிரெடிபிள் கோல் கீப்பிங். சில சேவ்ல நம்ப முடிய மாட்டேங்குது ஒரு கோல் கீப்பர் இப்படிலாம் சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அது இத்தனை வருஷமா டெர் ஸ்டெகனை பார்த்ததுனாலயான்னு எனக்கு தெரியல. பட் என்னால ஒரு கோல் கீப்பர் இப்படி எல்லாம் தி ஒன்லி அதர் கீப்பர் ஹூஸ் மேட் மீ ஃபீல் தட் வே இன் த கரண்ட் சீசன் இஸ் டான்ட்ருமா. டான்ட்ருமா வந்து ஹி ஹேஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் பட் சில சேவ்ஸ்லாம் அவுட்ரேஜஸா இருக்கும். அந்த லிவர்பூல் வர்சஸ் சிட்டி கேம்ல மெக்காலிஸ்டர் கடைசில ஒரு ஷாட் அடிப்பான். எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அவன் அதை எப்படி சேவ் பண்ணான்ட்டு. தட் இஸ் லைக் தி டைட்டில் டிஃபைனிங் சேவ்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சேவ். ஆமா ஆமா யா. இது ரியல் மேட்ரிட் கோர்ட்வா ஜஸ்ட் 1 ahead 11 clean sheets. ஜோன் on 10 more gamesல கோர்ட்வா. யா ஜோன் இன்ஜர்டும் இருக்கான் பிளஸ் யா. பட் யா நீங்க சொன்ன மாதிரி நம்ம சான்ஸ் கன்சீட் பண்றது வந்து வி கன்சீட் ஹை XG சான்சஸ். ஸோ அது அப்படி இருக்கும் போது இட்ஸ் யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வென் பீப்புள் ஆர் சேயிங் தட் ஓ நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஆன் பேப்பர் பார்க்கும் போது வந்து தேர்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த லீக். ஃபர்ஸ்ட் இஸ் ஐ திங்க் ரியல் மேட்ரிட் வந்து 21 கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட் 23, நம்ம வந்து 25. பட் offensively we are miles ahead. Most Real Madrid வந்து 54 goals, we are on 67 goals. So yeah, நீங்க 3-1 வில்லாரியல் மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து 3-2 அப்படின்னு சொல்றேன். பாப்போம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம வில்லாரியலுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பயங்கரமான நம்ம இஸ் ரெமான்டாடா கோயிங் டு ஹேப்பன் அகெயின் அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபிக்சர் வருது. அண்ட் அதுக்குள்ள ஐ திங்க் வி வில் ஆல்சோ நோ நம்ம யூசிஎல் ஆப்போனன்ட்ஸ் யாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு நாட் எக்ஸாக்ட்லி அ வெரி சில் வீக் பட் கொஞ்சம் ஒரு த காம் பிஃபோர் த ஸ்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபிக்சர் திஸ் வில்லாரியல் ஃபிக்சர் அட் ஹோம். உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அப்படியே வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது தாட்ஸ் டிஸ்அக்ரி பண்ணுறீங்க இல்லை அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் தாட்ஸ் என்ன இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி அண்ட் ஆர் அப்கமிங் ஃபிக்சர்ஸ் பற்றி அது வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until next time, as always, take care. Bye-bye. Bye-bye.